ஓம் ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் பரமானந்தமாதவம். ஹரி ஓம். இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் 67வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 67, 68 ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்திரிய நிகிரகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கூறுகின்றார். உபனிஷத்துக்குள்ள கூட பார்க்குறோம். சாந்தோக்கியம் போன்ற உபனிஷத்துக்களில் கூட இந்த இந்திரிய நிகிரகத்தை தான் பிரம்மச்சரியம் என்று சொல்கின்றார்கள். அது புத்தி ஒரு நிலையை அடைவதற்கு இந்திரிய நிகிரகம் மிகவும் அவசியமாகின்றது. இந்த கடந்த முறை பார்க்கும் பொழுது இந்திரியாணாம் சரதாம் என்மனோனு விதீயதாம் ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர் நாவம் இவாம்பசி. அப்படி யாருடைய மனமானது இந்திரியங்களை பின்தொடர்ந்து செல்கின்றதோ, இந்திரியங்களை அனுசரித்து செல்கின்றதோ, அந்த மனமானது அவனுடைய புத்தியை அழித்து விடுகின்றது என்று சொன்னோம். வாயுகு நாவம் இவ அம்பசி. இந்த காற்றில் தத்தளிக்கக்கூடிய படகை போன்று அந்த மனமும் தத்தளிக்கின்றது என்று பார்த்தோம். 68வது ஸ்லோகத்திலையும் அதே தான் சொல்றார். tasmād yasya mahā-bāho nigṛihītāni sarvaśhaḥ indriyāṇīndriyārthebhyas tasya prajñā pratiṣhṭhitā. இது ஏற்கனவே சொன்னதுதான், சம்ரைஸ் பண்றாரு. எதோ கூறுமாங்கானி இவ சர்வஷக இந்திரியாணீந்திரியார்த்தேபியகன்னு பார்த்தோமே, ஆமை போல அதே தான். தஸ்மாத் யஸ்ய mahā-bāho, ஏ mahā-bāho யஸ்ய nigṛihītāni indriyāṇīndriyārthebhyas sarvaśhaḥ. யாருடைய இந்திரியங்கள் எல்லா இந்திரிய பொருள்களிலிருந்தும் முழுமையாக வசப்பட்டு நிற்கின்றதோ, தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. தஸ்ய பிரஜ்ஞா. பிரஜ்ஞான என்ன? பிரஜ்ஞான அவேர்னஸ், வேற ஒன்றும் இல்லை. பிரஜ்ஞான புத்தின்னு கூட நினைக்க வேண்டாம். அப்படி பொதுவாக மனம்னு சொல்லும் பொழுது சஞ்சலம்னு சொல்றோம். புத்தின்னு சொன்னா நிச்சய விஷயங்கள். இப்போ உலக விஷயங்களை கூட புத்தி நிச்சயம் பண்ணும். ஸோ பிரஜ்ஞைங்கிறது இட் இஸ் மச் மோர் தென் தட். அப்படி மோர் ஆஃப் அன் இன்ட்யூட்டிவ் பவர். அப்படி இட்ஸ் அ பியூர் அவேர்னஸ். அது ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. அப்படி இப்போ நாம் கூட இவ்வளவு படிக்கிறோம், இவ்வளவு கேட்கிறோம். அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அந்த அவேர்னஸ்லேயே இருக்க முடியல. அந்த விழிப்புணர்விலேயே இருப்பது ரொம்ப கடினமாக இருக்கின்றது. அப்படி காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்த நாம ரூபங்கள், உலக விஷயங்கள் நம்முடைய மனதை அது இழுத்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒரு 69வது பாடல்ல இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்கின்றார். இது கூட உபநிடதங்களில் ரொம்ப அழகாக பார்த்தோம். இந்த ஞானிக்கு இரவு பகல் கிடையாதுன்னு பார்த்தோம். இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சாந்தோக்கிய உபநிடத்தில் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்லோகம். அப்படி திரு குருதேவ் சொல்லும் பொழுது கூட இட்ஸ் லைக் ஜென் குவான்னு சொல்லுவார். அப்படி இந்த ஜென்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குவான் மாதிரி. அப்படி ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பாரு. யா நிஷா sarva-bhūtānāṁ tasyāṁ jāgrati sanyamī yasyāṁ jāgrati bhūtāni சா நிஷா paśhyato muneḥ. அழகான ஸ்லோகம் இது. மனப்பாடம் பண்ணணும். இப்போ யா எடுத்தோடனே யான்னு இருக்கு. இது யா வேர்ட் இண்டிகேட்ஸ் பரமாத்மா. அப்படி
யான்னா பரமாத்மா. அப்பதான் அந்த ஸ்லோகமே நமக்கு புரியும். இப்போ ஆச்சாரியார் இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் எழுதலைன்னா இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தமே நமக்கு புரியாது. அப்படி ஸோ யான்னு என்ன அர்த்தம்? பரமாத்மா. அப்படி நிஷா, நிஷான்னா நிதராம் ஷேரத்தை இதி நிஷா. அப்படி நிதராம் ஷேரத்தை அப்படின்னா டீப் ஸ்லீப். அதான் இருட்டுன்னு சொல்றோம். இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது. நிஷா எல்லாம் வைக்கக்கூடாது. உஷான்னு கூட வைக்கலாம். நிஷா வைக்கக்கூடாது. இட்ஸ் அ ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம். அப்படி அறியாமை, இன் ஷார்ட் இட் இஸ் இக்னோரன்ஸ். ஸோ எது எது அறியாமை அப்படின்னு பார்த்தா பரமாத்மா. அப்படி பரமாத்மா அறியாமை இல்லை. அப்படி யாருக்கு இந்த பரமாத்மாவானது அறியப்படாமலேயே இருக்கின்றதோ, அப்படி அதாவது பரமாத்மாவை குறித்த அறியாமை யாருக்கு இருக்கின்றதோ, அப்படி யாருக்கு அப்படின்னு சர்வ-பூதானாம், எல்லா உயிரினங்களுக்கும். சிம்பிளா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா யானிஷா சர்வ-பூதானாம் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும். இந்த யானை எது? நம்ம தான் பரமாத்மான்னு பாஷ்யத்தில் இருக்கிறதால சொல்றோம். இல்லைன்னா யானை எது? எது எல்லா உயிரினங்களுக்கும் இரவோ அதில் இந்திரியங்களை அடக்கியவன் விழித்து கொண்டிருக்கின்றான். தஸ்யாம், அந்த நிலையில் சம்யமி ஜாகிரதி. சம்யமி அப்படின்னா இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவன், அவன் விழித்து கொண்டிருக்கின்றான். புரியுறதா? அப்படி எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அதில் ஞானியானவன் விழித்து கொண்டிருக்கின்றான். யஸ்யாம் ஜாகர்தி பூதானி. அப்படி எந்த ஒன்றில் எல்லா உயிரினங்களும் விழித்து கொண்டிருக்கின்றதோ சா நிஷா பஷ்யத்தே முனேஹே. அப்படி அதை ஞானியானவன் இருளாக பார்க்கின்றான். வேடிக்கையான ஸ்லோகம். சரி, எல்லா உயிரினங்களும் எதை இரவு என்று நினைத்து கொண்டிருக்கின்றதோ அது ஞானிக்கு பகலாகவும், எல்லா உயிரினங்களுக்கும் எது பகலாக இருக்கின்றதோ அது ஞானிக்கு இரவாகவும் இருக்கின்றது. அதனால அவர் ஏதோ நைட் வாட்ச்மேன் நினைக்க வேண்டாம். அப்படி ஞானிங்கிறவர் ஏதோ நைட் வாட்ச்மேன் வேலை பார்ப்பாரு போல இருக்கு. ஆனால் அது ரொம்ப நல்ல வேலை தான். அது பகல்லையும் தூங்கலாம், ராத்திரியும் தூங்கலாம். அப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படி ராத்திரி எழுந்து பார்த்தீங்கன்னா தம்முன்னு தூங்கிட்டு இருப்பார். அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன? யானிஷா சர்வ-பூதானாம்னா இந்த நிஷாங்கிறது அறியாமை. இந்த பரமாத்ம தத்துவம் எல்லா உயிரினங்களுக்கும் அறியப்படாமல் இருக்கும் பொழுது தஸ்யாம், தஸ்யாம்னா அந்த பரமாத்ம தத்துவத்தில் சம்யமே ஜாகிரதி. அப்படின்னு ஞானியானவர் அந்த பரமாத்ம தத்துவத்தில் விழித்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா அவருக்கு இந்த பரமாத்ம தத்துவத்தை பற்றிய விஸ்மிருதி கிடையாது. அவர் அதை குறித்து எப்பொழுதும் மறப்பதே கிடையாது. யஸ்யாம் ஜாகிரதி பூதானி, அந்த யஸ்யாம்ங்கிற வார்த்தைக்கு நாம ரூபங்கள்னு வச்சுக்கணும். எந்த நாம ரூபங்களில் எல்லா உயிரினங்களும் விழித்து கொண்டிருக்கின்றதோ, அப்படி விழித்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி ஆனால் எந்த நாம ரூபங்களை எல்லா உயிரினங்களும் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றதோ சா நிஷா, அந்த நாம ரூபங்களை நிஷா என்றால் இருளாக முனிவர், அந்த முனி பஷ்யத்தக முனேஹே. அப்படின்னு இந்த பஷ்யத்தக்கு முன்னாடி ஆத்ம தத்துவம் பஷ்யத்தக முனேஹே. அப்படி எல்லாராலையும் முடியாது. இந்த பஷ்யத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்ம தத்துவம்னு போட்டா சரியாக இருக்கும். இந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கக்கூடிய அந்த முனிவரானவர் நாம ரூபங்களில் எல்லோரும் விழித்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவர் இரவாக பார்க்கின்றார். அப்படி சிம்பிள். அப்படி அதனால அவருக்கு இரவும் கிடையாது, உண்மையிலேயே பகலும் கிடையாதுங்கிறத சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இது. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி கன்க்ளூடிங் ஸ்லோகாஸ். 70, 71, 72. 70வது ஸ்லோகம் கூட ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. ஒரு ஞானியை சமுத்திரத்திற்கு ஒப்புமையாக சொல்கின்றார், ஒரு உதாரணமாக சொல்கின்றார். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி. அழகான ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்தை இங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ ஆபூரியமானம் சமுத்திரத்தினுடைய விசேஷம். ஆபூரியமானம் இஸ் ஃபில்ட் எவ்ரிவேர்.
எங்க பார்த்தாலும் என்ன இருக்கிறது? கரையிலிருந்து பார்க்கக்கூடாது சமுத்திரத்தை. சமுத்திரத்தினுடைய நடுவுல இருந்து பார்த்தோன்னே எங்க பார்த்தாலும் எங்க இருக்கும்? ஒரே ஜலமாக இருக்கும். அப்படி இஸ் ஃபில்டு ஆல் அரவுண்ட். அப்படி ஆபூரியமானம். இந்த அலைகள் எல்லாம் கூட கரையோரம் தான் இருக்கும். அப்படி மேற்பரப்புல தான் இருக்கும். அப்படி கடலுக்கு நடுவுல பார்த்தோன்னா ஒன்றும் அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடலினுடைய ஆழத்திற்குள்ள போனோன்னு என்ன கிடையாது? எந்த ஒரு அலையும் கிடையாது. அச்சல பிரதிஷ்டாம். அப்படி இதெல்லாம் படிக்கும் பொழுதே மனசுக்கு ஏதாவது பண்ணணும். அப்படி அந்த மாதிரி ஞானம் எப்படி இருக்குன்னு ஆபூரியமானம்னு ஹிஸ் ஹார்ட் இஸ் ஜஸ்ட் ஃபில்டு வித் தட் பரமாத்மா. அப்படி தட் மீன்ஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் பிஸி வித் பரமாத்மா. அப்படி நாம கூட சொல்றோமா இல்லையா? வி ஆர் பிஸி வித் திஸ், வி ஆர் பிஸி வித் தட் அப்படின்னு. ஹிஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் என்கேஜ்ட் இன் பரமாத்மா. ஸோ ஹி இஸ் பிஸி வித் பரமாத்மா. ஆபூரியமானம்னா பிஸி தான். ஹி ஜஸ்ட் ஃபில்டு வித் பரமாத்மா. அச்சல பிரதிஷ்டாம். therefore நோ சலனம். அதனால எந்த ஒரு சலனமும் கிடையாது. அப்படி சலனம் இல்லாமல் இருக்கின்றது. அப்படி இது எதற்கு உதாரணம்? சமுத்திரஹ. இங்க சமுத்திரம்னு இருக்கு, சமுத்திரத்திற்கு. அப்படி எப்பொழுது அப்படின்னா ஆபக பிரவிஷந்தி யத்வத். யத்வத் எப்பொழுது? ஆபக எல்லா புறங்களிலிருந்தும் வெவ்வேறு நதிகளானது, வெவ்வேறு நீர்நிலைகளானது இந்த சமுத்திரத்தை வந்து அடைந்தாலும் சமுத்திரம் வேணும்னு சொல்றதில்லை, வேண்டான்னு சொல்றதில்லை. அப்படி ஆச்சரியமா இல்லையா? அப்படின்னு neither it invites nor it refuses. அப்படி there is no acceptance, there is no refusal. அப்படி அப்படி யாராவது இருந்தால் நமக்கு அவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கும். பிகாஸ் யூ வில் see neither acceptance nor there is any refusal. அப்படி that is a hallmark of a ஞானி. அப்படி he neither accepts anybody, he nor refuses anybody. அப்படி because the personality is not important. See what is hidden inside. உள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத். அப்படியே வைப்போம். அது உதாரணமா சொல்றாரு பாருங்க. இந்த உதாரணமாக வைத்து தத்வத். தத்வத்னு என்ன? இந்த சேம் வே. அது போல காமாக எம் பிரவிஷந்தி. அதுவும் சர்வே காமா எம் பிரவிஷந்தி. அப்படி சர்வே காமன் எல்லா ஆசைகளும் எம் எம்னா எம் யோகினம், எம் ஞானினம் பிரவிஷந்தி. அப்படி எந்த ஒரு ஞானியை அடைகின்றதோ. இங்க காமன்னா ஆசைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். நீங்க காமியத்தை அனேன இதி காமாகன்னு சொன்னா இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர்னு ஆயிடும். ஹவு டு யூ இன்டர்பிரட்? ஒன் இஸ் காமா மீன்ஸ் டிசைர். இஃப் யூ டிரைவ் இஸ் காமியத்தை அனேன இதி அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர். அப்படி அப்படின்னா நாம் விரும்பக்கூடிய பொருள், நாம் ஆசைப்படக்கூடிய பொருள். அப்படி வெறும் ஆசை இல்லை. ஆசை யாரையும் போய் அடையிறது இல்லை. அப்படி ஏதோ ஒரு பொருள் ரூபமாகத்தானே அதை போய் அடைகின்றது. அதனால காமான ஆசைப்படக்கூடிய பொருள். அதே மாதிரி விரும்பக்கூடிய எல்லா பொருளும் அவரை சென்று அடைந்தாலும் ச சாந்திம் ஆப்னோதி. அப்படி என்ன ஆச்சரியம்! இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும் ஞானியை போய் அடைந்தாலும் கூட அந்த ஞானி என்ன எப்படி இருக்கிறார்? ச சாந்திம் ஆப்னோதி. அப்படி ஆப்னோதி கூட இல்லை. அப்படின்னு திஷ்டதி தான் அவர். ஆப்னோத்தின்னா அடைவதுன்னு அர்த்தம். ச சாந்திம் ஆப்னோதி. அவர் எப்பொழுதும் சாந்தியாகவே இருக்கின்றார். அப்படி காம காமி. அப்படி ஸோ இவ்வளவு ஆசைகள் வருகின்றதே, அதையெல்லாம் பூர்த்தி செய்வோம், அதையெல்லாம் பூர்த்தி செய்வோம்னு அவர் என்ன பண்றதில்ல, காம காமி. அப்படி அந்த ஆசையை வயப்பட்டு அவர் அலைவது கிடையாது. அப்படி இன்னும் சொல்ல போனால் இந்த எல்லா ஆசைகளுக்கும் கூட ஒரு ஞானியை அடைந்தால்தான் அர்த்தம் இருக்கின்றது. அப்படி இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு காமியை அடைந்தால் என்ன ஆறுது பாருங்க. ஒரு ஆசை ஒரு ஞானியை அடைகிறதுக்கும் ஒரு ஆசை ஒரு காமியை அடைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. when a desire reaches a kami, அப்படி he gets disturbed, அப்படி he gets agitated. அப்படி ஒரு ஆசை ஒரு காமியை அடையும் பொழுது அதனால அவனுக்கு என்ன ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தா there is a kind of a disturbance. நீங்க கூட ஆலோசனை பண்ணி பாருங்க. அப்படி இது எல்லாவற்றையும்
படித்து படித்து வியாக்கியானம் சொல்றது ரொம்ப கஷ்டம். வாட் இஸ் டிசையர்? நிறைய தடவை நான் கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ தெர் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்கின்றது. எனி ஆப்ஜெக்ட். அது ஏதாவது நாம் விரும்பக்கூடிய பொருளாக இருக்கலாம், இல்லை அழகான ரம்யமான இயற்கை காட்சிகளாக கூட இருக்கலாம். See, that which gives you joy அப்படி, எது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அப்படி, அது தர்மமா அதர்மமா அதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை அப்படி. That which gives you a kind of a joy அப்படி, a kind of a pleasure அப்படி, அது வந்து ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விதமான போகத்தை கொடுக்கின்றது அப்படி. That means you derive that joy, that pleasure from an object. Now, having derived அதுலேருந்து வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, that experience lingers in our mind. அந்த அனுபவம் என்ன ஆகுது, மனதிற்குள்ளேயே இருக்கும் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் டே ஆல்சோ அவர் மைண்ட் இஸ் லாங்கிங் ஃபார் தி சேம் ப்ளஷர் அப்படி. ஸோ அதே மாதிரியே சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே எல்லாமே மாறாமல் இருக்கணும் அப்படி, அப்படியே ரம்யமாகவே இருக்கணும்னு, ஒரே மாதிரியே இருக்கணும்னு we try to repeat the same experience. We try to repeat the same pleasure. It is impossible in this world. You cannot repeat anything. See, that is how we get disappointed. Now, there is nothing wrong in it. But then what is the state of your mind before the desire or object? So there is an object. That object gives you pleasure. That pleasure lingers in your mind, and you wanted to repeat the same pleasure again and again. So you think that because of that enjoyment, you are happy. Nama sandoshamaga irukrom. Now what I am asking is, what is the state of our mind before that desire? அந்த பொருளுக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சாந்தி ஆப்னோதி. Actually, mind was naturally calm. Mind was naturally quiet. But nobody wants general happiness. Now, everybody wants specific happiness. That is how people run after all, specificities. So everything they want so specific. If they want a Swami also, a Swami also should be some specific. No, he should look in a different way. If somebody is so normal, so simple, so general, nobody wants it. See, Brahman is so simple, Brahman is so general. The joy which reality gives you is so simple. And the beauty is, that which is simple is everlasting. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது உங்களுக்கு இந்த சிம்பிள் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா? அப்படின்னு சாதாரணமான ஆட்கள் எப்பவும் கூடயே இருப்பாங்க. அப்படி சிம்பிள் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வித் யூ. அப்படி see, when something is so simple, it is everlasting. Something specific, suddenly it will appear. One day it will disappear. See, we forgot that our nature itself is happiness. Even if you don't desire anything, நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லைனாலும், நீங்க எந்த ஒரு ஆசையும் நீங்க பூர்த்தி செய்யலைனாலும் ஒன்றும் ஆகாது. You will not die if you don't fulfill the desire. No, nature has kept certain general desires, general dharmic desires. No procreation. No பிரஜைகளை உண்டு பண்றதுங்கிறது வேண்டும், சிருஷ்டிக்கு வேண்டும், ஆத்மாக்களை எல்லாம் வர வைக்கிறதுக்காக procreation. So there is a desire for procreate. There is nothing wrong. No, sustenance of the body. இப்போ உடம்பே சரியில்லைன்னு என்ன பண்ண முடியும்? 4 மாத்திரையை முழுங்கிதான் ஆகணும். அப்படின்னு வேற வழி கிடையாது. See, you have to just do it. You need not think about all those things. There are certain general desires. அதுவே ஜெனரலா இருக்கட்டும், அதுவே பொதுவான டிசைர்ஸா இருக்கட்டும். Now here என்ன ஆகுது? இந்த ஸ்லோகத்தை கவனிச்சிங்கன்னா, காமகாமின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு, when there is a specific desire, he constantly wants to repeat that desire. He want to modify that desire. He want to reform that desire. So all the time
we are only playing with our own desires. We are puppets in the hands of our own desires. Guruji Tejomenju ரொம்ப அழகாக சொல்வார் அப்படி. If there are too many mosquitoes around your bed, how can you sleep peacefully ன்னு கேட்பார். உங்களை சுத்தி நிறைய கொசுக்கள் இருந்தால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி if there are so many unnatural unnecessary desires are there அப்படின்னு, how can a person remain peaceful? So it is impossible to remain peaceful. ஆனாலும் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வேனா. ஞானி இஸ் ஆல்சோ காமகாமி. ஞானி காமகாமி தான். இப்போ சிவனுக்கு கூட காலகாலன்னு சொல்றோம் அப்படி. இஸ் மகா காமி. சிவனுக்கு வந்து மகா காலன்னு அர்த்தம் அப்படி. See, he is the source of all desire. The jnani is the source of all desires. When you go to the source of the desire, desire doesn't touch you. And now in the source, all the desires disappear. See, that is what you see in meditation also. தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. See, when you really meditate, in meditation, in that pure awareness, every vasanas will disappear. The vasanas do not germinate. நார்மலா ஒரு ஆசை இருக்கும்போது என்ன ஆகுது, வாசனைகள் எல்லாம் என்ன ஆகும், வாசனைகள் எல்லாம் துள்ளும், அப்படியே கொதிக்கும், கலக்கல 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 கலக்கணும். It will just கொதிக்கும். But when you silently sit, when you keep meditating, என்ன ஆகும், all your vasanas என்ன ஆகுது, all your desires என்ன ஆகும், everything will disappear. அப்படி இந்த மாதிரி சமுத்திரம் மாதிரிங்கிறார். இன்னும் ஒரு சமுத்திரத்தை பார்க்கறதுக்கே எவ்வளவு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அப்படின்னு. கிருஷ்ணர் கூட கீதையில பகவான் கூட சொல்றாரு, சரசாமஸ்மி சாகரகன் அப்படி. நீர்நிலைகளில் நான் சாகரமாக சமுத்திரமாக நான் இருக்கின்றேன்னு சொல்றாரு அப்படி. பிகாஸ் வி ஆல் லவ் ஓஷன் அப்படி. அதை பார்க்கறதுக்கே, சமுத்திரத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி. அப்படிதான் ஒரு ஞானியை கூட அப்படி. ஒரு ஞானியை பார்த்தாலே இட் இஸ் ஜஸ்ட் லைக் லுக்கிங் அட் தி சமுத்திரம். ஒரு சமுத்திரத்தை பார்த்தால் மனசு எவ்வளோ அலாதியான சந்தோஷம் கொடுக்குமோ, அதே மாதிரி பூரணமான ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானியை பார்த்தால் என்ன இருக்கு, நம்ம அறியாமல் அப்படி. இட்ஸ் a kind of a different type of attraction. See, nobody wants to possess a ocean. We don't have any possessiveness towards ocean. Do you want to possess ocean? See, nobody wants to possess it. But still, an attraction without sense of possessiveness. See, that is the beauty of jnani. A jnani attracts everybody, but he doesn't hold on to anybody. He doesn't possess anybody, because that is not the nature of a jnani. So he is like a samudram. Suppose ஒரு சமுத்திரத்தை நமக்கு பார்க்கறதுக்கே பார்த்தாலே இவ்வளவு சந்தோஷம்னா, சப்போஸ் யூ டைவ் டீப் இன்டு தட் ஓஷன், நோ வாட் டு டாக் அபவுட் தட் ஜாய் அப்படின்னு. ஒருவேளை அந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்துல போனோன்னு என்ன கிடைக்கும், அந்த வேர்டே அப்படிதான். சமுத்திரம்னா முத்ரையா சக வர்த்ததே இது சமுத்திரம் அப்படி. முத்ரையா சக வர்த்ததே அப்படி. இட் ஹஸ் டிஃபரெண்ட் முத்ராஸ் அப்படி. ஞானிக்கு கூட நிறைய முத்திரைகள் உண்டு. முத்திரைன்னா தெரியுமா இல்லையா, அபிநயம்னு சொல்றோம். அபிநயம்னு சொல்றோம். தி ஓஷன் ஆல்சோ லைக் தட். ஓஷனுக்கு முத்திரைகள் இருக்கா. தெர் இஸ் சம்டைம் லோ டைடு, தெர் இஸ் சம்டைம் ஹை டைடு, அதெல்லாம் இருக்கும் அப்படி. எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையிலையும், இந்த லைஃப் ஆஃப் ஆல் ரெனவுன்சியேட்ஸ், தெர் இஸ் ஆல்வேஸ் லோ டைடு, தெர் இஸ் ஆல்வேஸ் ஹை டைடு. பட் ஸ்லோகம் அதை பத்தி சொல்லல. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் தான் சொல்றது. See, there is another meaning for samudra is mudam rati, mutam dadati, idi samudraha. Mudam rati, mudam means happiness, joy, sandosham.
ஸோ முதம் ராத்தி அப்படி யார் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அப்படி. ஸோ தெர் இஸ் அனதர் மீனிங். இந்த சமுத்திரம்ங்கிறதுக்கு ரத்னம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சமுத்திரம் ஆல்சோ மீன்ஸ் ரத்னம் அப்படி, டைமண்ட் அப்படி. தெர் இஸ் அனதர் மீனிங். சமுத்திரம்னா முத்ரா. முத்ரா பார்த்துருக்கேன். முத்ரானா தி மணி இஸ் ஆல்சோ கால்ட் இன் சன்ஸ்கிருத். த மணி இஸ் கால்ட் ஒன்லி. இந்த பத்திரங்களுக்கெல்லாம் கூட முத்ரைன்னு சொல்வார்கள், முத்ரான். இட் இஸ் ஆல்சோ கால்டு சமுத்ரா தான் அப்படி, சமுத்ரா தான். ஸோ இஃப் யூ டைவ் டீப் இன் டு தட் ஓஷன் யூ வில் கெட் ஒண்டர்ஃபுல் pearl. ஒரு சமுத்திரத்தை வெளியில இருந்து பார்த்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படி. சப்போஸ் இஃப் யூ ஹேப்பன் டு live with a ஞானி அப்படி, if you happen to serve him அப்படி, if you are closely associated with him அப்படி, if you can dive deep into the consciousness of such ஞானிஸ் அப்படி, we can pick up wonderful pearls, wonderful diamonds. ஒவ்வொன்றும் ஒரு ஞானிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே என்ன இருக்கிறது, எல்லாமே ரத்தனம் மாதிரி அப்படி. அதனால இஸ் கால்டு சமுத்திரம் மாதிரின்னு சொல்றார். சமுத்திரஹ. ஸோ ஞானி இஸ் லைக் சமுத்திரம். ஸோ ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி. அடுத்த முறை எங்கேயாவது போய் சமுத்திரத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு ஒரு ஞானியினுடைய ஞாபகம் வரணும். இஃப் யூ டேக் a dip at samudra on Amavasa, on Paurnami, it is considered as a very holy act. But if you look at a ஞானி itself is more than sufficient. சமுத்திரத்திலேயாவது நம்ம போய் என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். But if you happen to see a ஞானி, a very presence of that ஞானி itself is, it greatly purifies. So what is the beauty of all these great people? Wherever they go, they just keep purifying everything. So this act of purification is done by a ஞானி. ஸோ அதனால சமுத்திரம்னு சொல்றோம். சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத். ரொம்ப நல்ல ஸ்லோகம். தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திம் ஆப்னோதி. அவர் என்ன பண்றாரு, சாந்தியை அடைகின்றார்னு. காமகாமி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காம காமி. இன்னொன்னு என்னன்னா, எல்லா நதிகளும் சமுத்திரத்தை அடைந்தவுடன் என்ன ஆறுது, தன்னுடைய நாம ரூபங்களை எல்லாம் விட்டுடுறதா இல்லையா அப்படின்னு. எல்லா நதிகளும் சமுத்திரத்தை ஆகாஷாத் பதிதம் தோயம் எதாகச்சதி சாகரம்னு சொல்வார். ஆகாயத்திலிருந்து விழும்பொழுது அதுக்கு நாம ரூபங்கள் எல்லாம் இல்லை. திருப்பி கீழே வரும்பொழுது அதுக்கு ஏதோ ஒரு கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி காவேரி சிந்துன்னு சொல்றோம். பட் when they all go and merge in the ocean, it loses all its identification. The individual identification is lost. The only problem with us is wherever we go, we wanted to establish our identity. A ஞானி wanted to lose his identity. A ஞானி wants to remain unidentified. A ஞானி wants to remain unnoticed. பட் நமக்கு ப்ராப்ளம் எங்கே போனாலும் என்ன இருக்கும், யாராவது ரெண்டு பேர் நம்மளை புகழ்ந்து சொல்லணும், ரெண்டு வார்த்தை நம்மளை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், ஏதாவது என்ன பண்ணணும். ஆல் த டைம் வி ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் அவர் ஐடென்டிட்டி. அப்படி இட் இஸ் நாட் தட் ஈஸி அப்படி. பட் வென் யூ லூஸ் ஆல் ஆஃப் யுவர் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, வி கெயின் எவ்ரி திங். அப்படி பை லூசிங் யூ கெயின் எவ்ரி திங். அப்படி by giving up petty things, small things, you gain everything. You know, Ishvara only created this whole world. If you see the mind of the Ishvara, he has only created this whole world, but he is not attached to his own creation. He has created this whole world. நாம ஒரு 5 சென்ட்ல ஒரு வீடு கட்டிட்டு என்ன பண்ண, நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன், நான் தான் பண்ணேன். So much of attachment. Galaxies after galaxy, Brahmanda, not one Brahmanda. There are countless Brahmandas are created by Ishvara.
He is hiding somewhere. He is untraceable. He is unidentified, untraceable. He is not attached to any of his creation. He is not attached. See, that is the beauty of losing the identity. See, the power of creating something out of will, the power of creating something out of sankalpa comes only when you lose your individual identity. See, people talk about all sankalpa shakti, all willpower. அதெல்லாம் எல்லாருக்கும் வில் பவர் சங்கல்பம்லாம் எல்லாருக்கும் வேலை செய்யறது இல்லை. The real sankalpa, the real willpower functions in the case of a ஞானி. ஞானி நினைச்சா ஏன் நடக்கிறது? Let there be a light. There was a light ன்னு சொல்றார்கள். So there is only a sankalpa. Because in the behind that sankalpa என்னல்ல, there is no kama kami. See, a desire without any desirer. See, what a state bar. You know, there is a desire. But என்ன இருக்கிறது? There is no desirer. ஏகோ பகுஸ்யாம் உபனிஷத்துக்கள் கூட சொல்றது. So let me, I am one, let me become many அப்படிதான் ஆரம்பிக்கும் உபனிஷத்துங்கள்ல. நான் ஒருவனே இருந்தேன், நானே பலவாக. பட் that behind the desire என்ன இல்லை? There is no desirer. There is no காம காமி. See, அதனால்தான் ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில absolutely there is no confusion. எதாவது பார்க்க முடியுமா? Can you create any confusion on the sunrise? சூரிய உதயத்தில் உங்களால் ஏதாவது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண முடியுமா? இந்த சூரிய அஸ்தமனத்தில் ஏதாவது உங்களால் குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒன்றும் இல்லை. யூ கேன் கிரியேட் கன்ஃபியூஷன்ஸ் ஒன்லி இன் யுவர் ஓன் கிரியேஷன்ஸ். ஜீவ சிருஷ்டியில தான் உங்களால் குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்த முடியுமே தவிர ஈஸ்வர சிருஷ்டி இஸ் அன்டச்சட். Nobody can destroy it because the entire creation is born out of a tremendous will. Behind that will, there is no sense of identification. அது இல்லவே இல்லை. These are all the simple secrets. Sometimes we may meditate years together. We may not see even a small light also in our meditation. What is the reason? The holistic understanding how the whole thing functions. So there are normal desires. ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் இருக்கிறதா இருக்கிறது. பட் உள்ள என்ன இருக்கலாம் அப்படின்னா வித்தவுட் எனி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கலாம். அதனால தான் சொல்ல சாந்திம் ஆப்னோதி ந காம காமி. கோயிங் ஆன், யூ கேன் go on explain this, but it is no the 71st ஸ்லோகா. இன்னும் நீங்கள் மாடர்ன் லாங்குவேஜில் சொல்லணும்னா, மாடர்ன் பீப்புளுக்கு சொல்லணும்னா, த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வே டு இன்னும் கெட் பீஸ், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ், இப்படி ஒரு டைட்டில் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு 10K லைக்ஸ் வரும். அப்படி யூ ஷுட் ஒன்லி கிவ் சச். நீ சும்மா பகவத்கீதைன்னு போட்டால் 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வே டு கெயின் பீஸ் அப்படின்னு போட்டால் உடனே என்ன ஆகும்? We may say அப்படின்னு. But what we call it as practical, நீங்க படிச்சா தெரியும் அப்படின்னு. Then how it becomes so impractical for all of us. No, you see that. நாலே விஷயம் தான் சொல்றார். There are only 4 practical ways to get peace. அப்படி 4 தான் சொல்றார். அப்படி if not out of 4, at least if you practice 1, you will get peace ன்னு சொல்றார். அப்படி if you are not peaceful, please understand we are not practicing any of these 4. இந்த 4மே இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்படி so don't complain anybody. அப்படி so you have to check it for yourself. அப்படி so whenever there is no joy, there is no peace, you are disturbed, then take out this sloka. Then this sloka will tell why you are not happy, அப்படி why you are not peaceful. நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். இந்த பகவத்கீதை 71வது ஸ்லோகம், நீங்க ஏன் சந்தோஷமா இல்லை, நீங்க ஏன் அமைதியா இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுடைய ஒரு சின்ன பயோகிராஃபி அப்படி அதை இந்த ஸ்லோகமே உங்களுக்கு அழகாக சொல்லும். பாருங்க. விஹாய காமான் யஸ் சர்வான் புமான் ஸ்சரதி நிஸ்பிருகः நிர்மமோ நிரஹங்காரः
சசாந்திம் அதிகச்சதி. சசாந்திம் அதிகச்சதி, அதான் பிராக்டிக்கல் பீஸ். சச் a person சாந்திம் அதிகச்சதி, அப்படி அவர் சாந்தியை அடைகின்றார். இந்த ச பக்கத்தில் ஒரு ஏவ போட்டுக்குங்க. then it becomes more, ச ஏவ அப்படின்னு ஹி அலோன், அங்க மீட்டர் இடம் கொடுக்காததால் அவர் போடலை அப்படின்னு. நம்ம ப்ரோஸ்ல சொல்லும் போது போட்டுக்கலாம் அப்படி. ச ஏவ, ஹி அலோன் சாந்திம் அதிகச்சதி, அட்டைன்ஸ் supreme peace, that peace which is not conditioned by anything. See, sometimes we also feel peaceful because you are feeling it, no, therefore it is conditioned. See, that shanti also sometimes we feel it. Hindi la solluvaanga lagta hai embanga apdi. So I feel I am peaceful, I feel I am happy. That means that feeling itself is only a conditioning. A person who is in shanti doesn't even feel that he is in shanti. See, that is the beauty of peace. The person who experiences peace doesn't even know what is peace. He doesn't know actually. Because அதுக்கு ஒன்றும் டெஃபினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இப்படிதான் நம்ம ஏதோ வார்த்தைகளாக படிக்கும்போது அது ஏதோ பெரிய விஷயமா தெரியறது. See, sometimes all these words are very deceptive. அப்படி you say peace, peace, peace. என்ன இங்க போனா பீஸ் கிடைக்கும், அங்க போனா பீஸ் கிடைக்கும். We are always searching that peace in some kind of a conditioning, in some place with some persons, probably in Bhagavad Gita class. ஏதோ அட்டன் பண்ணா ஏதோ 1 மணி நேரம் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. That means we are cheating ourselves. So it is not conditioned by anything. Another, I can say that a person who is peaceful doesn't know that he is at peace. See, that is the nature of the peace. It is unclaimed. It's just there. It's just like that. He remains as it is. See, the another name of it is existence. See, what we call it as sat, what we call it as existence. See, some guna விசேஷங்கள் நமக்கு கொடுத்தாதான் என்ன சாந்தின்னு சொன்ன உடனே நம்ம காதை கொடுத்து கேட்போம். சத்வஸ்து பிரம்ம வஸ்துன்னா உடனே என்ன ஆகும்? பிரம்ம வஸ்துன்னு. ஏன்னா நமக்கு we want peace அப்படின்னு. We don't want Brahman. The problem is none of us want Brahman, but everybody wants peace. But Brahman is equal to peace. Peace is equal to Brahman. See, when you get the supreme reality, then alone you will attain peace. Other than that, without knowing the reality, whatever the peace that we are experiencing, that is only absence of some sorrow, absence of some kind of disturbance. For some good reason, we are not experiencing some kind of sorrow. You got it? அதனால்தான் சயேவ சாந்திம் அதிகச்சதி. யாரு அப்படின்னு பார்த்து எப்புமான் பிரிச்சு படிக்கலாம். சொல்லு யக, யகன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? யக, அப்புறம் புமான், இந்த சர்வானுக்கு அடுத்து இருக்கு பாருங்க. யக புமான் சரதி. சரதி ஏன்னா அர்ஜுனன் கேட்டானா இல்லையா? விரஜத்தேன்னு கேட்டானா இல்லையா? ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா ஸ்திததி கிம் பிரபாஷேத விரஜேத கிம்னு கேட்டார் இல்லையா? அதை கன்க்ளூட் பண்றாரு. ஸோ விரஜேத சரதி எல்லாம் புமான் சரதி. He just moves around. He moves. Yep, puman's charati. He is charati. How does he move? How does he move? அப்படின்னு பார்த்த விகாய சர்வான் காமான். சர்வான் காமான் விகாய எஃப் புமான்ஸ் சரதி. அப்படி. ஸோ giving up all kinds of desires, which we may say that it is impractical. But for him, it is so easy because he has discovered something else. So sarvan common. எல்லா ஆசைகளையும் விட்டு என்ன பண்றார்? புமான் சரதி. நிர்மமக நிரகங்காரக ச சாந்திம் ஆப்னோதி. So do you want peace? அப்படின்னு கேட்டா we say that yes. அப்போ என்ன சொல்ற? Then you have to drop. So if you want peace, then you have to drop it. If you drop, you will be peaceful. We want to carry everything on our head. Still we wanted to remain peaceful. Now, simply we will see this sloka. Now, what is the 4 factors of disturbances, which loots our peace? So, ஒரு 4 விஷயங்கள் நம்முடைய
தொந்தரவுகளுக்கு, இன்னல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சலன்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு. 4 விஷயங்கள் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு? இதே ஸ்லோகங்களை கவனமா படிங்க. ஒன்று காமான் இருக்கா? ஃபர்ஸ்ட் தெர் இஸ் சம்திங் கால்டு காமான். அடுத்து என்ன இருக்கிறது? நிஸ்பிருக. ரெண்டாவது. மூணாவது என்ன இருக்கு? நிர்மம. நான்காவது என்ன இருக்கு? நிரகங்கார. 4 இருக்கா? நான் சொன்னது சரிதான் அப்படி. ஸோ வென் கீதா சேஸ் விகாய, விகாய மீன்ஸ் வாட்? விகாய காமான். என்ன? விகாய ஸ்பிருக. நிஸ்பிருகனாலே விகாய தான் அர்த்தம். ஸோ விகாய ஸ்பிருக, விகாய மம, விகாய அகங்கார. ஸோ யூ ஹேவ் டு கிவ் அப் அகம், மம, காம, தென் ஸ்பிருக. How easily said it is. So if you want really peace, just give up these 4. And to the extent they say that if you can't give up any of these 4, give up any one. All other 3 also will disappear, because they are all interconnected. They are all woven. They are all interconnected. அதனால நீங்க ஒரு முடிச்சு அவிழ்த்தா என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லா முடிச்சும் அவிழ்ந்து விடும். First one is generally to start with, it is always aham. So aham, நான் போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டேன். Aham is always identification. So see, knowing that I have a body, I have a form, I have a name. In this world, I move around with some kind of identity. There is nothing wrong. ஒன்றும் இது இல்லை. இப்போ யாராவது ஏதாவது பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு என்ன பேர் இருக்கோ அதை சொல்கிறோம் அப்படின்னா. ஸோ தெர் இஸ் அன் ஐடென்டிட்டி. நத்திங் ராங். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஐடென்டிஃபைங் வித் ஆல் தோஸ் திங்ஸ், தட் இஸ் தி ப்ராப்ளம். அதனால இந்த அகங்கிறது என்ன? எதர் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி பாடி, ஆர் ஐடென்டிஃபிகேஷன் வித் த மைண்ட், ஆர் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி இன்டெலெக்ட், ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு திஸ். நல்லா ஞாபகம் வச்சு. இப்போ பாடி ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு டைரக்ட்லி யூ ஆர் நாட் ஐடென்டிஃபைடு வித் தி பாடி. நல்ல கவனமா இருங்க. எனிதிங் ரிலேட்டட் டு தி பாடி, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்னால என்ன இருக்கிறது? எதிலெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன், அதனால என்ன ஆகுது? தி பாடி ஐடென்டிஃபிகேஷன் கம்ஸ். சம்திங் ரிலேட்டட் டு தி பாடி இஃப் யூ ஆர் ஐடென்டிஃபைடு. ஸோ டைரக்ட்லி யூ ஆர் நாட் ஐடென்டிஃபைடு வித் தி பாடி, but anything gives joy to this body if you are identified with that, then that is how the body identification is strengthened. புரியுறதா உங்களுக்கு? எப்படி பாடி ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ரென்தன் ஆகுறது? ஏதாவது உடல் சார்ந்த ஒரு ஆசைகள் இருக்கிறதுன்னு வைங்க, அப்படி நல்ல பஞ்சு மத்தையில படுத்து உருளணும்னா வைங்க. தட் மீன்ஸ் வாட்? இட் இஸ் இன்டைரக்ட்லி இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி பாடி. வேற ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் வாட் சிம்பிள். Because something related to the body we are identified, then that is body identification. Now what is identification with the mind? Mind identification என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சுகம், துக்கம், இதெல்லாமே somebody all the time they want to praise you, இதெல்லாம் சொன்னேன். ஸோ எப்போ நான் எல்லாரும் நம்மளை பற்றி உயர்வாகவே பேச வேண்டும், எல்லாரும் நம்மை புகழ வேண்டும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்ன அர்த்தம்? இட் இஸ் இன்டைரக்ட்லி வி ஆர் ஐடென்டிஃபைங் வித் தி மைண்ட். இன் ஷார்ட், மனோனுகூலம். மனோனுகூலம்னா நம்மளுடைய மனதிற்கு அனுகூலமாகவே எல்லாரும் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அப்படி எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துக்கணும். அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஐடென்டிஃபிகேஷன் வித் தி மைண்ட். அப்படி வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி இன்டெலெக்ட்? அப்படின்னு நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்றோமா இல்லையா? அப்படின்னு. So these are all, see, directly we are not identified with the body, directly we are not identified with the mind. அதெல்லாம் நம்ம மனசுன்னு நமக்கு என்னன்னு கூட தெரியாது, புத்தின்னு நம்ம பார்த்தது கூட இல்லை. ஆனா அதனுடைய குணங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? we are identified with all the gunas of the qualities of this. அதான் ஐடென்டிஃபிகேஷன், அதான் அகம். ரெண்டாவது என்ன? மம. மம உங்களுக்கு தெரியும். ஸோ with respect to something which is considering as mine. இதுதான் இந்த துரியோதனன், திருதராஷ்டிரன், இதெல்லாம் உதாரணம் அகம் மம தான். அதனால தான் நீர் மம. ஸோ ஒன் இஸ் கால்ட் மம. மூணாவது என்ன அப்படின்னா காம. நோ காம ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் காம. அப்படி சி காம.
கடைசியில் என்ன? ஸ்பிருகா. ஸ்பிருகா இஸ் when the same desire, when repeatedly enjoyed, then it becomes spruha. So these four, aham, mama, kama, spruha, vihaya, vihaya. இதுல பகவான் சொல்லும் பொழுது சர்வான் காமான், ஆசை போயிடுறதுனால என்ன ஆயிடும்? எல்லாம் போயிடுது. இது எந்த ஒண்ணு போனாலும் சரி, அகம் போனாலும் மம போயிடும், காம போயிடும், ஸ்பிருகா போயிடும். மமத்துவம் போனாலும் கூட அகந்தா போயிடும். சரி, மமத்துவம் போயிடுதுன்னா என்ன ஆயிடும்? அகம் சுத்தமாயிடும். அகம் சுத்தமா இருக்கும். Now our own aham is surrounded by so much of mamata. So this mamata is considered as ahanta. See, எதெல்லாம் என்னுடையது அதையே நான் 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 பார்க்கணும். எனக்கு எது நான் எது என்னுடையதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய விவேகம் கூட கிடையாது. எதெல்லாம் என்னுடையது அதையெல்லாம் நான் எப்படி பார்க்கிறேன்? அதையெல்லாம் நானாகவே பார்க்கின்றேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மமாக்காரம் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? மமரகித்த அகம், மமாக்கார ரகித அகம். மமாக்காரமே இல்லாத பொழுது என்ன ஆகும்? தெர் வில் பி சுத்த அகம்னு, தெர் வில் பி பியூர் அகம். அப்புறம் அதுவும் போயிடும். காமம் போயிடுத்துன்னா என்ன ஆயிடும்? காமம் போயிடுத்துன்னா அகங்காரமும் இருக்காது, மமாக்காரமும் இருக்காது. ஸ்பிருகா போயிடுத்துன்னா காமம் போயிடும். இந்த ஸ்பிருகா இருக்கிறதால தான் காமம் என்னது? தட் கிரேவிங். ஸ்பிருகா இன் இங்கிலீஷ்ல எக்ஸாக்ட் மீனிங் இஸ் கிரேவிங். See, there is a craving, therefore there is a desire. ஆனால் தான் desire திரும்ப திரும்ப என்ன ஆகுது? திரும்ப திரும்ப வர்றதுக்கு என்ன அர்த்தம்? There is a craving. If there is no craving, there is no desire. If there is no desire, there is no mamakara. There is no mamakara, there is no ahankara. See, without that also, you can live in this world without aham, mama. It is not impractical. எல்லாம் ஒன்றும் இல்லை. அகம் இல்லாமல் மம இல்லாமல். See, if it is impractical, why Lord should give this உபதேசம்? இது முடியாத ஒண்ணுன்னா பகவான் ஏன் இந்த உபதேசத்தை நமக்கு சொல்லணும்? So it is impossible. But only thing, we have to intelligently live our life. So the shantim apnoti. Now the last shloka we will conclude here, the second chapter. Esha brahmi sthiti partha nainam prapya vimuhyati stitva syamanta kalepi brahma nirvana mruchati. Conclusion. Esha sthitihi. So this sthiti, ஸ்திதின்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஈவன் அ ஸ்டேட். அப்படி இட் இஸ் அ ஸ்திதி, ஒரு நிலை. தமிழ்ல சொல்லும் பொழுது நிலைன்னு சொல்றோம். ஏஷா ஸ்திதி. என்ன ஸ்திதி இது? பிராமி, பிரம்ம சம்பந்தி. பிராமின்னு என்ன அர்த்தம்? பிரம்ம சம்பந்தி, பிரம்மத்தோடு சம்பந்தமுடையது, பிரம்மத்தினுடையது. திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் பிராமி. ஸோ இஸ் கால்ட் அ பிராமி. இஸ் கால்ட் அ பிராமண அரே பிராமி ஸ்திதி. அப்படி அது ஏதோ பட்டம் இல்லை. பிராமணங்கிறது அது ஒரு பட்டம் இல்லை. அப்படி அது ஒன்றும் பட்டம். இட் இஸ் அ ஸ்டேட். ஸ்டேட் பிராமி ஸ்திதி. ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா. நைனாம் பிராப்பிய விமோஹ்யதி, ந ஏனம் பிராப்பிய விமோஹ்யதி. இது ரெண்டு விதமா படிக்கலாம். ந ஏனம் பிராப்பிய, ஒரு கமா போடுங்க, அங்கேயே போட்டு. ந ஏனம் பிராப்பிய, ந ஏனம் பிராப்பிய, இதை அடையாமல். ந ஏனம் பிராப்பியன்னு என்ன அர்த்தம்? இதை அடையாமல். விமுஹ்யதி, that person gets deluded. இந்த பிரம்மஸ்திதியை அவன் அடையாவிட்டால் அவன் மோகத்தை அடைகின்றான். அப்படின்னு படிக்கலாமா? ந ஏனம் பிராப்பியன்னு ஒரு கமா போட்டீங்கன்னா ந ஏனம் பிராப்பிய விமுஹ்யதி. அந்த நாவை கொண்டு வந்து மாத்தி போட்டேன்னு ஏனம் பிராப்பிய ந அங்க கொண்டு போய் போட்டீங்கன்னா ஏனம் பிராப்பிய. இஃப் ஹி அட்டைன்ஸ் திஸ் ஏனம் பிராப்பிய ந விமுஹ்யதி. அப்படி அந்த ஒரு நா தான். இந்த நாவை முன்னாடி போட்டேன்னா ந ஏனம் பிராப்பிய, இதை நீ அடையலன்னா முஹ்யதி அப்படின்னு. ஏனம் பிராப்பிய ந முஹ்யதி. If you reach this, then it becomes more. When you read like this, then you will enjoy. வேற என்ன அப்படி படிச்சா ந ஏனம் பிராப்பியன்னா it is a warning. அப்படி ந ஏனம் பிராப்பிய விமுஹ்யதி அப்படி. If you don't listen to me, you are inviting trouble அப்படின்னு சொல்றாரு. If you listen to me, you will escape and you will be delivered. So this is a indirect warning. Lord doesn't want to warn us directly. So he indirectly he just warns us. So enam prapya vimuhati.
ஸ்தித்வா அஸ்யாம் அந்தகாலேபி. அஸ்யாம் in the state antakale. Even one at the time of antakala, if keep practicing it, see there are ஒன்று வந்து ஜீவன் முக்தி. அப்படி வாழும்பொழுதே என்ன பண்ணலாம், ஜீவன் முக்தியை அடையலாம். அந்த காலேன்னு என்ன அர்த்தம், அந்த எண்ட் லாஸ்ட் ஹீஸ் பிராக்டிசிங். திடீர்னு அந்த காலம் கிடையாது. திடீர்னு எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் அந்த காலத்துல உட்கார்ந்து நாம் பிரம்மம்னு ஆறுது கிடையாது. இட் இஸ் தேக பிராரப்தம்னு ஒன்று இருக்கு. ரமண மகர்ஷி கூட அழகாக சொல்லுவார். அப்படி ஞானம் கூட தேக பிராரப்தம். ஏன்னா எல்லா ஞானிகளுக்கும் ஞானம் ஒண்ணுதான், ஞானத்துல ஒன்றும் பேதங்கள்லாம் கிடையாது. பட் ஒவ்வொரு ஞானிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபவங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படி. ஸோ ஒருத்தருக்கு 2 வயசுலேயே ஆகலாம், ஒருத்தருக்கு 20 வயசுல ஆகலாம், ஒருத்தருக்கு 30 வயசுல ஆகலாம். அந்த காலேபி அப்படி ஸ்தித்வா. திஸ் இஸ் ஹோப் ஆல்சோ. there is another hope also. Antakale, even your fag end of your career, Antakale also, if you put all your, effort, if you put all your attention on this truth, Antakale, if you remain firm in it, if you stay rooted in this knowledge. So earlier we have, due to the compulsion of this world, we have indulged in so many karmas. So karma is inevitable. ஸோ நிறைய கர்மங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன, எல்லா கர்மங்களும் முடிஞ்சது. முடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஸ்தித்வாப்பி அந்த காலேச, நோ மோர் கர்ம. இனிமே என்ன கிடையாது, எந்த கர்மங்களும் கிடையாது. எஞ்சிய காலம் என்ன இருக்க போறேன், அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஸ்தித்வா அப்படின்னு. நோ ஐ வாண்ட் டு கான்டெம்ப்ளேட் ஒன்லி ஆன் தி ரியாலிட்டி. எனஃப் இஸ் எனஃப் சொல்றோம்ல, எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு. we have done. See, there is a sense of fulfillment. See, when you give up something, when you withdraw from something, it should be out of great fulfillment, out of sense of satisfaction. நீங்க எப்பொழுதும் ஒரு விஷயத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னா முழுமையான ஒரு திருப்தியோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு நிம்மதியோடு நீங்க வெளியில வரணும். It is not out of frustration, out of depression, or not out of dejection. See, that is not withdrawal. No, it is a sense of, in such withdrawal there is always a dignity. அப்படின்னு அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு அசாத்தியமான ஒரு மரியாதை இருக்கும். அப்படின்னு காரணம் என்னன்னா, we understood life, stages of life. At various stages we need to perform various duties. As a brahmachari I have to do something, as a sannyasi I have to do something. After some time, another even householder, we have to do something. Whether we are a sannyasi, householder, what? See, what is the purpose of life? Purpose of life is to know the truth. So somewhere in our own life, we have to take U-turn. We have to take U-turn. U-turn na theriyuma? U-turn, you have to turn. That is called U-turn. U-turn means just you have to turn. நீங்க இந்த பெரிய பெரிய இந்த நதிகள்ல எல்லாம் போய் குளிச்சுங்க, சில இடங்கள்ல எல்லாம் இட் இஸ் கால்டு தீர்த்த யாத்திரை. எங்கன்னா அந்த நதி when it flows towards the source, அப்படியே வந்து திரும்பி தன் தோன்றிய இடத்தை நோக்கி பாயிற அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், சங்கமம்னு சொல்லுவோம். It is called holy place. So somewhere you have to turn. You turn. அதான் சித்வா அப்பி அந்த காலே. அப்படி அந்த காலேன்னு உடனே லாஸ்ட் மொமெண்ட்ல அப்படியே பிரம்மன் அப்படியே வராது. அப்படி that is also enough. See, in life every withdrawal needs preparation. Please understand it. In life, in my life also I have seen so many withdrawals. One day all of a sudden I left my job. Nothing was in the spur of the moment. No unintelligent decisions. Because every withdrawal must be carefully analyzed. It must be intelligently pursued. Then alone it becomes more meaningful. அப்பதான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதனால இட் இஸ் செட் ஸ்தித்வா அப்பி அந்த காலே. அதனால ஏதோ சடன்னா அப்படியே உட்கார்ந்த உடனே என்ன ஆகாது அப்படி இல்லை. இட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்றேன். ஸோ எவ்ரி withdrawal need a careful preparation. Therefore there won't be any regrets. Sometime in the old age
people have so much of regrets of it. Because getting old is not a punishment of it. See, not preparing for our old age is a punishment of it. See, we always want to remain only young of it. See, when you are old, then you see young people, you get frustrated of it. No, because we have not prepared our old age of it. No, old age has happened of it, but withdrawal has not happened of it. Very pathetic condition of it. வயோதிகம் வந்துடுது, எல்லாம் நிறைச்சு போச்சு அப்படி. But that I have not withdrew from anything. So in every stage, every withdrawal needs a very careful practice பண்ணணும். அதனால ஏதோ அந்த காலே சேனோன்னு அஜாமிளன் கதை மாதிரி இல்லை அப்படின்னு. இந்த அஜாமிளன் கதைக்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்வார்கள். ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலே, அஸ்யாம் ஸ்தித்வா, அஸ்யாம்னா அந்த பிரம்மத்து, அஸ்யாம் அந்த காலே ஸ்தித்வா, அதான் அந்த அப்பிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலே அப்பி, தட் மீன்ஸ் வாட், ஈவன் யூ கேன் அன்டு எவ்ரிதிங்னு சொல்றாரு. See, that is the power of human birth ன்னு சொல்றாரு. அபிச்சேதசி பாபேபியக சர்வேபிய பாபகிருத்தமக சர்வம் ஞான பிளவேனைவ பிரஜனம் சந்தரிஷ்யசி, இந்த ஸ்லோகம் தான் காரணம். நீ பாவிகளிலேயே நீ ரொம்ப உத்தமமான பாவியாக இருந்தாலும் கூட சர்வம் ஞான பிளவேனைவ விரஜனம் சந்தரிஷ்யத்தின்னு, எல்லாம் ஞானத்தினுடைய தெப்பத்தில் என்ன இடம். அதுக்காக நிறைய பாவம் செய்துட்டு கடைசியில பார்த்துப்போன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. எல்லாரும் அருணகிரிநாதர் மாதிரி ஆக முடியாது, எல்லாரும் வேமண்ணா மாதிரி ஆக முடியாது. we can quote அருணகிரிநாதர், we can quote வேமண்ணா, பட் எல்லாரும் வேமண்ணா மாதிரி அருணகிரிநாதர் மாதிரி ஆக முடியாது. பட் there is a hope for everybody. So Gita gives this hope. So anta kala, at least somewhere at one point of time you have to decide your anta kala. Here anta kalangiradhu enna, anta kala is not even I don't old age kuda sollala. Anta kala is not at the time of death also. Anta kala is putting end to all our wants. See, anta kala, you have just put an end, you have put a full stop. When one puts an end to all his wants, he is also relieved. See, what a powerful statement. Yeah. See, there are so many kings you read in Mahabharata. They have enjoyed everything, all the pleasures, kingdom, all that. In one moment, they will give up everything, go and sit. You see that Vishwamitra story also. I have told that Vishwamitra story. Antakalepi, stitva asya. Very powerful statement, that antakala. That antakala, that when you decide, that is your antakala. The moment you decide to withdraw, then that is your antakalam. புரியுறதா உங்களுக்கு? அந்த காலம்னு என்னன்னு? அந்த காலம்னா கடைசி காலம் நீங்க நினைக்க வேண்டாம். The moment you have decided to withdraw, then that becomes antakala. Sthitva asyam antakalepi brahma nirvanam ruchyati. That person attains Brahma. It's called nirvana. Vana means vanana asayradhu. Nirvanan என்ன அர்த்தம்? அச்சல பிரதிஷ்டாம்னு சொன்னோமே, அதான் நிர்வாணம். She just remains steady. Brahma nirvanam. He remains steady in Brahman. This is the prajñā. Brahma nirvanam ruchyati. Such a beautiful chapter. Om tatsaditi Srimad Bhagavad Gita so Upanishadsu Brahma Vidyayam Yoga Shastre Shri Krishna Arjuna Samvade Sānkhya Yogo Nama Dvitiyodhyayah. Very soon we will begin our third chapter. Can you stop recording?